300-400க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அந்த 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 காலகட்டத்தில் வந்துட்டு கொலை செய்யப்பட்டு அவங்க இல்லாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம அவருக்கு தெரிஞ்ச புதைக்கப்பட்ட 10 இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காட்டுறாரு. அதுக்கு பிறகு அந்த இடத்த போயிட்டு அவங்க எல்லாரும் ரிசர்ச் பண்றாங்க. இது எப்ப ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தான் இந்த அகழ்வை மேற்கொள்றாங்க. அதுக்கு பின்னால இந்த அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்படுது என்னன்னு சொன்னால், அரியாலை செம்மணி பிரதேசத்தில் வந்துட்டு துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு சில தமிழ் மக்களை வந்துட்டு துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு துன்புறுத்தி அவங்களை வதை பண்ணி அவங்களை கொலை செய்து அந்த இடத்துல புதைக்கப்பட்ட விஷயங்கள் வெளியாகுது. இதற்கு காரணமாக இருந்த குற்றவாளிகளாக அந்த ஆமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 7 பேர் மேல அந்த குற்றச்சாட்டு போய் சேருது. இப்போ இந்த இடத்துல சோமரத்ன ராஜபக்ச சொன்ன சாட்சி தான் என்னன்னு சொன்னா, தமிழ் மக்களை கொன்று புதைத்த இடம் செம்மணி பிரதேசம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவருடைய சாட்சி மூலமா சொல்றாரு. இப்போ நீங்க பாத்தீங்களா, இந்த சமீபத்தில் இப்ப நடந்த இந்த எலும்புக்கூடுகளை வந்ததுக்கு பின்னால தெற்குல இருக்கக்கூடிய பிக்கு சொல்ற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஆரம்ப காலத்துல இருந்த ஆமைக்காராக்களுடைய எலும்புக்கூடு தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவங்கள வெட்டி கொல்லணும் இல்லையா இப்படி சொல்றதுக்காக வேண்டி ஏற்கனவே அப்ப இந்த வரலாறு தெரியாம தான் அவர் வாயை விட்டு கொண்டிருக்கிறார். அந்த பிக்கு வாயை விட்டு கொண்டிருக்காரு. அந்த பிக்கு சொல்ற விஷயம் என்னண்டா, என்னது இந்த எலும்புக்கூடுகள்லாம் வந்துட்டு ஆமைக்காராக்களுடைய எலும்புக்கூடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ சோமரத்ன ராஜபக்ஷ கொடுத்த சாட்சி பொய்யா? அவர் சொன்னதுக்கு பின்னால் அங்க தோண்டப்பட்ட அந்த அகழ்வுகளின் போது கிடைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் பொய்யா? அப்ப அவங்க அந்த டிஎன்ஏ பரிசோதனையின் மூலமாக இவங்க சித்திரவதை செய்து கொல்லப்பட்டு இவங்க புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற இந்த தமிழர்களுடைய எலும்புக்கூடு தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்ஸ் கொடுத்த ஓர்டர் பொய்யா? இவர் சொல்றது உண்மையா இருந்தா இவர் பச்சை பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறாரு. அப்ப அந்த 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த அகழ்வுகளின் போது 16 பேருடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுது. அந்த எலும்புக்கூடுகளை பரிசோதிக்கும் போது அவங்க சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு தான் இவங்க கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளியால வருது. எனவே இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு போய் கொண்டிருக்கிற அந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் இந்த அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தில் இருந்த இந்த அரசியல், அந்த காலத்தில் இருந்த இந்த அரசியல்வாதிகளுடைய இந்த ஆட்சிகளின் காரணமாக அவர்களுடைய பாதுகாப்பு, அந்த அரசியல் பாதுகாப்பு கொடுத்த காரணத்திற்காக வேண்டி இது இடையிலேயே நின்று போயிருது. அதுக்கு பிறகு இந்த அகழ்வுகள் அப்படியே நிறுத்தப்பட்டு இந்த வரலாறு அப்படியே ஸ்டாப் பண்ணப்படுது. இந்த வரலாறு அப்படியே புதைக்கப்படுது. இப்ப புதைக்கப்பட்டதுக்கு பின்னால மறுபடியும் இந்த வரலாறு திருப்பி தோண்டப்படுறது, திரும்பி ஆரம்பிக்கிறது, திரும்பி இது வெளியாகிற தருணம் எங்கன்னு பாத்தீங்களா இருந்தா